பிடிச்சிருக்கணும், இல்லனா ஒரு குடமாவது பிடிச்சிருக்கணும். இப்படி ரெண்டு குடத்தையும் ஆட்டிட்டு வந்து நின்னுட்டு இருக்கா. ஏக்கா நான் ஒன்னும் 2 குடம் பிடிக்கலக்கா, இப்பதான் மொத குடமே வச்சிருக்கேன். தண்ணி தான் அப்பவே வந்துட்ட, இப்பதான் முத குடம் வச்சிருக்கேங்க. அப்ப இவ்வளவு தண்ணி யாரு பிடிச்சா? ஏக்கா எனக்கு தெரியாதக்கா, ராமலட்சுமி தான் நின்று பிடிச்சிட்டு இருந்தா. நீங்க ஓயாம சண்டைக்கு ஏங்க என்கிட்டயே வரிய? இன்னைக்கு நான் தானே தண்ணி பிடிக்கணும், ஏன் வருஷம் தானே, ஏன் எல்லாரும் மாத்தி மாத்தி பிடிச்சிட்டு இருக்கியே? உங்க வீடுல தண்ணி வைப்புக்கிட்டே இருந்த உடனே தானே இப்படி பண்றியே? ஏக்கா மறுபடியும் ஏன்க்கா என்கிட்டயே வரிய? நான் வைக்கலக்கா, ராமலட்சுமி தான் பிடிச்சிட்டு போனா. இப்படி அவ பிடிச்சிட்டு போனா இவ பிடிச்சிட்டு போனான்னு எல்லாரும் தண்ணி எடுத்துட்டு போங்க. நான் தண்ணி பிடிக்காம வெறும் குடத்தையோடயே போறேன். இந்த ராமலட்சுமிக்கு இதே வேலையா போச்சு. எப்ப பாரு முதல்ல வந்து தண்ணி எடுத்துட்டு ஓடிடுறா. 4 முடி நீனு கல்ல ஆளுதான், நல்ல முதல்ல வந்து குடத்த வச்சிருக்கல்ல. இப்ப நீ வேற சும்மா இரா, அந்த அக்காவே கோவத்துல கத்திட்டு இருக்காவ, நீ ஏத்தி விடாத. இந்த தெருவுல இருக்கிறவளுக்கு இதே பழப்பா போச்சு, நம்மள தண்ணி எடுக்க விடாம ஆக்குறதே அவளுக்கு வேலை. ஏக்கா நீங்க இப்படி பேசாதீங்க பாத்துக்கோங்க. நீங்க தண்ணி பிடிக்கிறதுல எங்களுக்கு என்னக்கா பிரச்சனை? எனக்கு அன்னைக்கு ஒரு குடம் நிறையல, அதனால ஒரு குடத்தை நான் வச்சிருக்கேன்க்கா. நான் பிடிச்சதுக்கு அப்புறம் பிடிங்க. என்னத்த பிடிக்க? இங்க தண்ணியே சின்ன பிள்ளை மோள மாதிரி ஒலிக்கிட்டு வருது, எங்க இருந்து பிடிக்க? வாங்க கூட நிறையமானே தெரியல. எல்லாத்துக்கும் காரணம் இந்த தண்ணி பைப்பை வச்சவன் தான். அவங்கிட்ட அன்னைக்கு பைப்பை வைக்கும் போதே சொன்னேன், ஒரு வார்த்தை கேட்டானா? இவ்வளவு பெரிய தெருவுல ஒரு மூளைய கொண்டு தண்ணி பைப்பை வைக்காத, நடுவுல வையின்னு சொன்னேன். கேட்டானா அந்த பாவி பைய? அவன் நடுவுல வச்சிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இந்த மூளையில பைப் இருக்கு, அந்த ஓரத்துல என் வீடு இருக்கு. இவ்வளவு தூரத்தை தாண்டி வரதுக்குள்ள வழியில இருக்கிற நீங்க எல்லாரும் தண்ணி பிடிச்சிடுறீங்க. கோமதிக்கா ஒரு அளவுக்கு தான்க்கா நானும் பாப்பேன், வந்ததுல இருந்தே கத்திக்கிட்டே இருக்கியக்கா. என் மேல எந்த தப்பும் இல்லக்கா, எனக்கு அன்னைக்கு ஒரு குடம் நிறையல, நான் இன்னைக்கு ஒரு குடம் பிடிக்கேன். கோமதி அக்கா, என்ன நீ இப்ப என்ன சொல்ல போறா? அக்கா நீங்க தான் தண்ணி பிடிக்கணும்னா குடத்தை கொண்டு முன்னாடியே வச்சிருக்கலாம்ல. ஓ 4 நாளா பைப்படியில தான் குடம் கிடந்துச்சு, இத தண்ணி அளவு வந்து தொலையல. குடமெல்லாம் தூசி மண்ணா இருக்கேன்னு கழுவு எடுத்துட்டு போனேன், தண்ணி வந்து தொலைஞ்சிட்டு. இதுதான் சாக்குன்னு நீங்க யாரும் தண்ணி பிடிச்சு தொலைஞ்சிட்டிய. எல்லாரும் எதுக்குக்கா என்னையும் சேர்த்து சொல்லுறீங்க? நான் தான் தண்ணியே பிடிக்கலையே. ஆமா நீ பெரிய ஓவியம், போன தடவை தண்ணி வரும்போது நீ என்ன பண்ணான்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியோ? தண்ணி வருதுன்னு யாருக்கும் சொல்லாம ஒத்தையில பிடிச்ச தண்ணி இல்லவே. ஏக்கா நான் கூப்பிட்டேன், உங்களுக்கு தான் கேட்கல. ஆமா பைப்படியா நின்னுட்டு அந்த கடைசி வீடு கூப்பிடு. எப்படி கேட்கும்? கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும். அவ எப்படிக்கா சொல்லுவா? இங்கன கிட்ட இருக்கிற வீடுக்கே சொல்லாம ஒத்தையில பிடிச்சவல்ல. கூட்டத்துல நீ பேசிராத, உன் மேல அவ்வளவு தப்பு இருக்கு. ரொம்ப நேரமா எல்லாரும் சண்டை போட்டுட்டே இருக்காவல, கொடை வேற நிறைய போகுது. தண்ணி ஒளிவிக்கிட்டு வரத பார்த்தா நம்மளுக்கு எப்படியும் தண்ணி கிடைக்காது. பேசாம இந்த குடத்தை தூக்கிட்டு ஓடிடுவோமா? இந்த சண்டையில யார் நம்மள கவனிக்க போறா? குடத்தை எடுத்துட்டு கோமதி குடத்தை வைப்போம். சின்ன பொண்ணு இது ஒண்ணு நம்மளுக்கு சரிப்பட்டு வராதுமா. தினமும் தண்ணி பிடிக்கிற இடத்துல ஒரே சண்டையா தான் இருக்கு. இவ்வளவு நமக்கு தண்ணி பிடிக்க தர மாட்டாளுவ. நம்ம வீடு வேற அந்த தொங்கல்ல இருக்கு, நம்மளாலையும் கரெக்டான நேரத்துக்கு தண்ணி பிடிக்க வர முடியாது. நீ இப்போ இந்த பைப் வச்ச பாவி பையன் இருக்கான்ல, அவனுக்கு போனா போடு. இல்லனா தண்ணி எந்த நேரத்துக்கு போய் திறந்து விட்டா பாத்தியா, அந்த லூசு பையலுக்கு போனா போடு. ஏக்கா அவங்களுக்கு எல்லாம் எதுக்கு இப்ப போன் போடணும்? யாரையாவது ஒருத்தரை வர சொல்லு சின்ன பொண்ணு, இன்னைக்கு இந்த பிரச்சனையை முடிச்சே ஆகணும். தினமும் தண்ணி பிடிக்கும் போது ஒரே சரியா இருக்கு, இதை இப்படியே விட்டா நமக்கு சரி வராது. சின்ன பொண்ணு நீ போனை போடு. இருங்கக்கா கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் சொன்னா கேளு சின்ன பொண்ணு, போனை போடி போனி. அங்க பாரு இழுவ, என் குடத்தை எடுத்துட்டு அவிய குடத்தை வச்சிருக்காவ. தண்ணியோட இருந்த என் குடத்தை காணல பாரு. ஆமாக்கா என்னன்னு கேளுங்கக்கா. கோமதியக்கா கோமதியக்கா, என்ன ஏன் கூப்பிடியா? என்ன என் குடத்தை எங்கக்கா? உன் குடத்தை என்கிட்ட இருக்கு கேக்கா. ஏக்கா பைப்ல இருந்து என் குடத்தை எங்க எடுத்துட்டு எங்க போனீங்க? தண்ணியோட அப்படியே தூக்கிட்டு போயிருக்கிய. என்னது இது? பைப்ல என் குடத்தை யார் வச்சா? சந்தி உன் குடம் நிறைஞ்சிட்டோ? யாருக்கு தெரியும்? பைப்ல இருந்து குடத்தை காணோம், இப்ப பார்த்தா உங்க குடம் இருக்கு. என்ன பண்ணி என் குடத்தை தண்ணியோட தூக்கிட்டு போயிட்டீங்களோ? நான் இங்க தானே இருக்கேன், உன் குடத்தை யார் எடுத்துட்டு போனா? எனக்கெல்லாம் தெரியாது. நீங்க எடுக்காமையாக்கா உங்க குடம் பைப்ல இருக்கு. வசந்தி நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன், நான் குடத்தை எடுக்கல, என் குடத்தை நானும் பைப்ல வைக்கல. நான் சின்ன பொண்ணுகிட்ட தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். ஏக்கா இப்படி போய் சொல்லாதியக்கா, நான் உமா கிட்ட தானே பேசிட்டு இருந்தேன், திரும்பி பார்த்தேன் என் குடத்தை காணல, உங்க குடம் பைப்ல இருக்கு. ஏவே நான் வைக்கல, சொன்னா கேளா.
இக்கா தண்ணியாவது போயிட்டு போட்டுங்கக்கா. குடம் 200 அதையாவது திரும்ப தாங்க. ஏ வசந்தி, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? குடத்தை தூக்கிட்டு ஓடுற ஆள் மாதிரி இருக்கோ? நான் எடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன். தாங்க தாங்கனா எங்க இருந்து தருது? கோமதி அக்கா, இப்படியா குடத்தை எடுப்பியே? கொடுத்துருங்கக்கா. வசந்தி அக்கா பாவம். ஏ இழுவ, நீ இப்ப அடி வாங்க போற பாத்துக்கா. நான் எடுக்கலங்கிறேன். குடத்தானா எங்க இருந்து எடுத்துட்டு வருது? ஏன் 4 முடி சொன்னா கேளு. அந்த அக்கா யான்ட்ட தான் பேசிட்டு இருந்தாவ, குடத்தவே எடுக்கல. அப்ப இங்க இருந்தா ஏன் குடத்தைங்க? எனக்கு தெரியாது வசந்தி, என்னத்தையே கேட்டா. என் குடத்தை எங்க? இப்ப தருவியலா இல்லையா? நான் எடுத்தாதானே தரதுக்கு. நான் எடுக்கவே இல்ல. உன் குடத்தை நான் பார்க்கவும் இல்ல. இங்க என்ன நடக்கு சின்ன பொண்ணு? லட்சுமி வந்தா அவ பாட்டுக்கு குடத்திக்கிட்டு போறா. தெரியலையேக்கா, கலக்குருவிக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குமோ? ஏ கலக்குருவி நில்லு. லட்சுமி எதுக்கு அந்த குடத்தை எடுத்துட்டு போறா? கடன் அரைஞ்சிட்டுலாக்கா, அதான் தூக்கிட்டு போறேன். யாரு கூட தெரியுமா? வீட்டுல அங்கேயும் இங்கேயும் தேடி பார்த்தேன், எங்கேயும் தண்ணியே இல்ல. சரி தண்ணி பிடிச்சு வரலாமே, நீங்க வந்தா இங்க தண்ணி ஒழுக்கிக்கிட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் தண்ணி பிடிக்காம சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. குடம் வேற நனைஞ்சிருச்சு. ஏன் புருஷன் வேற கக்கூஸ்ல தண்ணிக்காக காத்துட்டு இருந்தாவ. அதான் அவியலுக்கு கால் கழுவை எடுத்துட்டு போனேன். நாங்களே இங்க தண்ணி கிடைக்காம சண்டை போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு கால் கழுவ ஆத்து தண்ணி கேக்குது. சை, இங்க இருந்து ஓடி இருபத்துக்க. இனி இங்க தண்ணி பிடிக்க வந்துடாத. வசந்தி, உன் குடம் அத அந்த குப்பையில போடு. உன் கக்கூசுல வச்ச குடம் எனக்கு வேண்டாம். சின்ன பொண்ணு, தண்ணி வேகமா வரும். 4 குடம் பிடிச்சிடலாம்னு நினைச்சேன். ஒரு வாரம் ஆகும் போல இருக்க. ஒரு குடம் நிறைய. ஆமாக்கா, என்ன பண்ணனே தெரியல. பிள்ளைல வேற பல்லெடுத்து அனுப்பணும் பாத்தியலாக்கா. நான் தண்ணி எடுத்துட்டு போய் தான் சோறு பொங்கன்னு நினைச்சேன் லட்சுமி. இந்த தண்ணியை பிடிச்சுதான் சோறு பொங்கன்னு நினைச்சா அடுத்த வாரம் தான் பிள்ளைல ஸ்கூலுக்கு போவோம். ஆமாக்கா, என் மகளை வேற குடத்த கழுவுன்னு சொல்லிட்டு வந்தேன். என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. கவலைப்படாதீக்கா, சத்தி எப்படி பல்லு எடுத்து போயிருவா. ஆமாம்மா, அதுல ஒண்ணு மட்டும் என் மவா கெட்டிக்காரி. வேலை செய்யறாளோ இல்லையோ பள்ளியோடத்து கிளம்பி போயிட்டே இருப்பா. அது நல்ல விஷயம் தானக்கா. என் பிள்ளை இருக்கே, நான் இல்லைன்னா பள்ளியோடத்து போக மாட்டா. வீட்டுல கிடந்து இப்ப ஆடிட்டு இருப்பா பாருங்க. அதே மாதிரி தாங்க ஏன் மாவளம். இதுக்கு சத்தியா எவ்வளவோ பரவாயில்லக்கா. ஸ்கூலுக்கு மட்டும் லீவ் போட மாட்டேக்கா பத்தியலா. ஆமாம்மா, என்ன நடந்தாலும் பள்ளியோடத்து கிளம்பி போயிடுவா. பிள்ளைகள் பசியோட பள்ளியோடத்துக்கு போவோம்க்கா. இந்த தண்ணியில வேற வேகமா தொலைய மாட்டேங்கி. ஆமா லட்சுமி, தண்ணி ஒரு நேரத்தை பத்தியலாக்கா. காலையில 7:30 விட்டுருக்கான். தண்ணி 7:30 வந்துச்சாக்கா, எப்படியும் தண்ணி எடுத்து முடிக்க 2 மணி நேரம் ஆயிரும். பிறகு எப்படிக்கா பிள்ளைகளுக்கு சோற பிங்கி பிள்ளை எடுத்து அனுப்ப? தண்ணி விடுறவன் நேரம் பார்த்து விடணுமா? காலையில இந்த நேரத்துக்கு விட்டா தண்ணி பிடிக்க முடியுமா? அதுவும் இந்த தண்ணி வேகமெல்லாம் வருது. ரொம்ப வேகமா பிடிச்சிடலாம்க்கா. தண்ணி விடுறது யாருன்னு தெரியுமா? யார் விட்ட என்ன வசந்தி? பெரிய புருஷன் தான் தண்ணியை விடுறான். என்ன சொல்ற 4 முடி? ஆமா, அவன் தான் தண்ணி விடுறான். அதான் இவ கரெக்டான நேரத்துக்கு வந்து தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு முதல்ல வீட்டுக்குள்ள ஓடிடுறா. ஓஹோ, இது வேறயா? அவன் வீட்டுக்கு தண்ணி பிடிக்கனா மட்டும் தண்ணி வேகமா வருது. நாமெல்லாம் பிடிக்கணும் தண்ணி ஒழுகுது. சின்ன பொண்ணு, அவனுக்கு ஃபோன் போட்டியா என்ன? இல்லக்கா, இன்னதானக்கா இருக்கு வீடு. எப்படி இங்க தானே வருவான். இன்னைக்கு வரட்டுக்கா, அவன்கிட்ட என்னன்னு கேட்போம். ஆமா வசந்தி, கேட்டு விடணும் பாத்துக்க. அது என்ன தண்ணி இப்படி ஒழுக்கிட்டே வந்தா வேற எந்த வேலையும் செய்ய வேண்டாமோ? பைப்படியிலேயே நம்மளா இருக்கணும்னு நினைக்கிறான் அவன். தண்ணி வந்து 1 வாரம் ஆகுதுக்கா. 1 வாரத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் விட்டுருக்கான். இன்னைக்கு ஒழுங்கா வந்தா பரவாயில்ல சின்ன பொண்ணு. அது வர அழக பாரா. இக்கா அங்க பாருங்கக்கா, தண்ணி நின்னு போச்சு. ஒரு குடம் கூட பிடிக்கல, அதுக்குள்ள தண்ணி போச்சா? தண்ணி விட லூசு போய் எங்க இருக்கான்னு பாரு சின்ன பொண்ணு. அவன்கிட்ட போய் இன்னைக்கு என்னன்னு கேட்டானோ. ஒரு குடம் கூட பிடிக்கல, அதுக்குள்ள தண்ணி போயிருச்சே. கோமதி அக்கா, இங்கே நிப்போம்க்கா. அவன் வீடு இங்க தானே இருக்கு. எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவான்க்கா. ஆமா கோமதி அக்கா, அவங்கிட்ட இன்னைக்கு என்னன்னு கேட்டுட்டு தான் நம்ம போனோம். சரி, எல்லாருமா சேர்ந்து கேட்போம், என்ன சொல்றான்னு பாப்போம். ஏக்கா, அங்க ஒருத்தன் வாராம பாருங்க. அவன்தான் நம்மளுக்கெல்லாம் தண்ணி விடுறான். ராமலட்சுமி புருஷன். எதுக்கு எல்லாரும் நம்மளையே முறைக்காங்க? வேற யாரையாவது பார்க்காவலா இருக்கும். நம்ம போவோம். மூக்குத்தி குத்தாதடி, எனக்கு வலிக்கும் வேணாமடி. உனக்கு வலிச்சா மறுநொடி நானும் உசுர கையில் எடுப்பேன். யாருமா நீ? அதான் சொன்னேலானே,